இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாமே பர்சன்டேஜில் ஒரு வேல்யூலேருந்து மதிப்பு கண்டுபிடிக்கிறது தான். ஓகே, ஒரு வேல்யூலேருந்து இப்போ 400ல் 10% எவ்வளோ, 20% எவ்வளோ, அந்த மாதிரி கொடுக்குறது தான். அப்போ எக்ஸாம்ஸ்க்கு நமக்கு அதிகமாக இந்த மாடல்ஸ் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? போன வருஷம் எக்ஸாம், அதுக்கு முந்தின வருஷம் எக்ஸாம் ஒரே கொஸ்டினை தான் திருப்பி கேட்டாங்க. 7வது புக்கில் இருக்க சம்மு 600 இன் X% என்பது 45 எண்ணில் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓகே, அந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தாங்க 2 வாட்டி. அந்த மாடல் தான் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? பார்க்கலாமா? பாருங்கள், இந்த டைப் எல்லாமே எப்படி இருக்குன்னா, அந்த கொஸ்டின் என்ன ஃப்ளோவில் இருக்கோ அப்படியே அவங்க என்ன ஆர்டரில் கொடுத்தாங்களோ அப்படியே நீங்கள் எழுத வேண்டியதான். பாருங்களேன், 400 அப்போ 400 இன்ட்டு 30%, அப்போ 30%. 400 30% கண்டுபிடிச்சிட்டு அதில் மறுபடியும் 25% என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிச்சிடலாமா? 2 0க்கு 2 0 போய்டும். 4 30 எவ்வளோ வரும்? 120. 400 30% மதிப்பின் 25% என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அதில் 25% என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 25/100. அப்போ இதை அடித்தா 4, இதை அடித்தா எவ்வளோ வரப்போகுது உங்களுக்கு? 30. அவ்வளோதான். இதுதான் இந்த மாடல் சம்மு. ரொம்ப ஈஸியாக இருக்கும். அங்கே கொஷினில் எப்படி இருக்குதோ அதை அப்படியே நீங்கள் எழுதி கேன்சல் பண்ண வேண்டியதான். ஒன்லி கேன்சலேஷன் மட்டும்தான் எங்கள் ப்ராசஸ் எல்லாமே, வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? புரியுதான்னு பாருமா. இதில் ஒரு 5-6 சம், ஒரு 10 சம் வச்சுருங்க. நீங்கள் தான் போட போகிறீங்க. ஓகேவா? ஆக்டிவாக இருங்க, எல்லா சம்முக்கும் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? இன்றைக்கெலாம் ஆன்சர் பண்ணுங்கள், ஆக்டிவாக இருக்கணும். ஓகே, இப்போ 2வது சம் பாருங்கள். அதே சேம் மாடல் தான். 5 10% மற்றும் 10 5% ஆகியவற்றின் கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 5க்கு 10% கண்டுபிடிங்க, 10க்கு 5% கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் கூட்டி சொல்லுங்கள் பார்க்கலாம். கூட்டி சொல்லுங்கம்மா. சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுல தான் இருக்குது கமெண்ட்டு. நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா தான் ஆக்டிவாக இருக்கீங்கன்னு தெரியும். ஓகே, நீங்கள் எந்த அளவுக்கு மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் என்னது சம்ஸ் மூவ் பண்ண முடியும். அட்லீஸ்ட் நீங்கள் தெரியலேன்னு சொன்னாலாவது நான் மூவ் பண்ணிவிடுவேன், ஃபாஸ்ட்டாக போடுவேன். நீங்கள் பண்ணால் தான் அடுத்த சம் மூவ் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, 1.5 4 பாப்போமா? இங்கே பாருங்கள், 5 10%. அப்போ 5 10%, அப்போ 10/100. ஒரு 0க்கு 1 0 அடிச்சலாமா? 5 10 அடித்தாலுப்பா 2. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 1/2. அடுத்தது 10 5%. ஒரு 0க்கு 1 0 அடிச்சலாமா? 5 அடித்தா 10 அடித்தா 2. அப்போ 1/2. அதோட வேலையும் 1/2 தான், இதோட வேலையும் 1/2 தான். என்ன கேட்குற? நமக்கு கூடுதல் என்ன பண்ணணும்? கூட்டணும். அப்போ 1/2 + 1/2. ஓகேவா? இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்கா? அப்போ நியூமரேட்டர் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அப்போ 1 + 1 எவ்வளோ? 2. 2/2. அப்போ அடித்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் அது 1. ஓகே, அவ்வளோதான். கிளியரா? ஆன்சர் 1. சூப்பர்மா. ராகவன், 2 பேர் ராகவன் இருக்கீங்க. ஏன் ஆன்சர் மாற்றி போட்டீங்க? 1.5 எப்படி வரும்? இன்னொருத்தவங்க 4 எப்படி வந்துச்சு? ஓகே, கரெக்டாக போடுமா? அடுத்த சம் கரெக்டாக போடணும். பாருங்கள், எக்ஸ் மதிப்பின் 20% 50 எனில் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? எக்ஸ் மதிப்பின் 20% 50 எனில் எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். இதுக்கு ஆன்சர் பண்ணுமா? சீக்கிரம். அப்படியே போட வேண்டியதுதான். எக்ஸ் இன்ட்டு 20% = 50. பாருங்க, எக்ஸ் 20% கொடுத்துருக்காங்களாம். எவ்வளோவா? 50. அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. பாருங்க, ஒரு 0க்கு 1 0 அடிச்சலாமா? இந்த 2யும் 10 அடித்தாலும் 5. கீழே இருக்க 5 இந்த சைடு பொசிஷன் ஆகிடும், மல்டிப்ளை ஆகிடுமா? அப்போ எக்ஸ் = 50 × 5 = 250. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. சூப்பர்மா. ஆன்சர் பண்ணுறீங்க, பரவாயில்லையே. சூப்பர். அவ்வளோதான். இந்த மாதிரி ஆக்டிவாக இருந்தாலே போதும். கொஞ்சம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணாலே மூவ் பண்ணிட்டே இருக்கலாம். அட்லீஸ்ட் இல்லைன்னு சொன்னாலும் நான் மூவ் பண்ணுவேன். ஓகேவா? நீங்கள் எதுவுமே ரிப்ளை பண்ணலைன்னா தான் அப்படியே நிற்கும். சேம் கொஸ்டின் அதே தான். ஓகேவா? 750 45% கண்டுபிடிங்க, 450 25% கண்டுபிடிங்க. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி சொல்லணும். ஓகேவா?
இதெல்லாம் நார்மல் ஒரு கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் மெத்தட் தான். நம்ம ஒரு எஸ்ஐ ஆக போகிறோம், ஒரு கெத்தான போஸ்டிங் போகிறோம், இந்த சம்லாம் போட தெரில அப்படின்னா நமக்கு தான் கஷ்டம். ஓகேவா? அப்போ இதெல்லாம் ஈஸியான சம் தான், நார்மல் ஒரு கூட்டல் கழித்தல் தான். கண்டிப்பாக எல்லாருமே போடலாம், எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் சால்வ் பண்ணாலே ஆன்சர் வரும். அதே மாதிரி இங்கே கஷ்டமெல்லாம் கொடுக்கல, எல்லாமே பாருங்கள் 0 0 5வது வாய்ப்பாடு இப்படி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். கிளியரா? சால்வ் பண்ணுங்க. என்ன ஆன்சரு? இன்னும் கமெண்ட்டே வரலையே. நம்ம ஆன்சர் இதுக்கு பாருங்க, 750 45% மைனஸ் 480 25%. ஒரு 25 25 4 25 100. அடுத்தது 4 480 அடிச்சா 120. அப்போ இந்தாண்ட ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்து இந்தாண்ட வாங்க, 0க்கு 0 போய்டுமா, 5ஆல் அடித்தா 2, இங்கே வரும் 9ன்னு வரும். ஓகேவா? அடுத்து வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 9 45, 9 7 63 67. இதை 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 36 6 7.5 மைனஸ் 120. அப்போ 337.5ல் 120 போயிடுச்சுன்னா எவ்வளோ பாருங்கள், பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 117.5. அவ்வளோதான் இருக்கும். ஓகே, 117.5. ஒருத்தவங்க தான் ஆன்சர் பண்ணீங்க. ஏன் இந்த சம் கஷ்டமாக இருந்தா என்ன? ஈஸியான சம் தானே? ஓகே, அடுத்த சம் பார்க்கலாமா? இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. 25% 25% என்பது 25% ஆஃப் 25%. இப்போ 25%, அப்போ 25/100 இன்ட்டு 25/100. அப்போ 25 25 எவ்வளோ வரும்? 625. 100 × 100 எவ்வளோ வரும்? ஓகேவா? அப்போ பாருங்கள் எத்தனை 0 இருக்குது? 4 0 இருக்குது. அப்போ 4 0 தள்ளி புள்ளி வைக்கணும், 4 வேல்யூ. அப்போ 5 2 6 இங்கே வேல்யூ இல்லைனா 0 போட்டுக்கணும். அப்போ புள்ளி. அப்போ ஆன்சர் என்னது? 0.0625. ஆன்சர் என்னது? 0.0625. .6.25 எப்படி பாருங்க? 0. புரியலையா? என்னப்பா புரியல? இங்கே பாரு, 25% அப்படின்னா என்னது? 25/100. இன் ஆஃப் அப்படின்னா பெருக்கல். இன் மறுபடியும் 25%. பாருங்க, 25/100 25/100. 25 25 பெருக்கினா எவ்வளோ? 625. 100 100 பெருக்கினா எவ்வளோ? 10,000. அப்போ இங்கே 4 0 இருக்குது. 4 0ன்னா அது 4 வேல்யூ தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 1 2 3 இங்கே 4வது வேல்யூ இல்லை, அங்கே 0 போட்டுக்கிறோம். அப்போ 0.0625. ஓகேவா? கிளியரா? மான்சம் புரிஞ்சுதா? அரிசம் போலாமா? ஓகே, அடுத்து 6வது சம். சேம் அதே கொஷின் தான். 10,000 25% மதிப்பின் 15% என்பது என்ன? ஃபஸ்ட்டு ஒரு சம் பார்த்தோம்ல, அதே சேம் கொஷின் தான். 10,000ல் 25% எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு அதில் 15% எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. எல்லாமே ஸ்கூல் புக் தான், 7th புக்கு. போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருந்து தான் சம் கேட்டாங்க, எஸ்ஐ கொஷின்லாம். ஓகேவா? பர்சன்டேஜ் வந்து எஸ்ஐயில் வந்து ஸ்கூல் புக்கில் இருந்தால் கேட்டாங்க. அதனால் ஸ்கூல் புக்கில் சம் எல்லாம் வச்சுருக்கேன். கரெக்டாக போடுங்க, ஆன்சர் பண்ணுங்கள். கரெக்டாக ஆன்சர் பண்ணுமா?
4வது சம்மா பா 4வது சம்முக்கு பாருங்க 1 25 25 4 25 100 4 இது அடித்தாலும் 120. இங்கே 1 0க்கு 1 0 அடிச்சிடலாமா? 5ஆல் அடித்தா 2 இங்கே 9. இது பெருக்கலாமா? 9 5 45 4 9 7 63 67 0 0 2 9 பெருக்கிறோம் 675. இது 2ஆல் அடித்தா 32 6 32 6 7 2 14 5. அப்போ 337.5ல் 120% பேலன்ஸ் 117.5 தானே. எப்படி 217.5 எப்படி வரும்? ஓ சாரி ஓகே 337. சாரிப்பா ஓகே கரெக்ட் சாரி, நான் 217 பார்த்துட்டேன் 237 பார்த்துட்டேன். கரெக்டு தான். அப்போ 337.5ல் கரெக்ட் 120 போயிடுச்சு. அப்படின்னா 0.5712 சூப்பர்மா. 217.5 யார் நேமு? ஓகே தேங்க்ஸ்மா. இதை மாற்றிக்கோங்க ஓகேவா, கரெக்டாக போட்டுக்கோங்க. 217.5 ஓகேவா. சரி ஓகே. அடுத்தது 6வது சம் பார்த்துட்டு இருக்குமா? 10,000 25%. 2 0க்கு 2 0 போய்டுமா? 100 × 25 எவ்வளோப்பா? 2500. அடுத்து என்ன சொல்கிறாங்க? அதில் வந்த வேலையில் 15% எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 2500க்கு 15%. 2 0க்கு 2 0 போய்டுமா? அப்போ 25 × 15 375. அவ்வளோதான். சூப்பர், பரவாயில்ல. ஆன்சர் பண்ணுறீங்களா எல்லாருமே? ஓகே. அடுத்து 7வது சம். 250 லிட்டரின் 12% என்பது 150 லிட்டரில் எதற்கு சமம்னு கேட்குறாங்க. சொல்லுங்க பாப்போம். அப்படியே இதுக்கு என்ன ஆன்சரு பாருங்க. 250 லிட்டரில் 12% எவ்வளோன்னு பார்ப்போமா? 0க்கு 0 போய்டுமா? 5ஆல் அடித்தா 2 இங்கே 5. இதை அடித்தா 6 6 எவ்வளோப்பா? 30 லிட்டர். அப்போ இந்த 30 லிட்டருங்கிறது 150ல் 30 லிட்டர் எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க. ஓகேவா. பாருங்கள் 150ல் 30 லிட்டர். 0க்கு 0வா? 5ஆல் அடித்தா இங்கே 3 இங்கே 6 இதை அடித்தா 2 2 10 எவ்வளவு? 20. அவ்வளோதான். அப்போ என்ன கேட்குறாங்க கொஸ்டின் பாருங்கள். 250 லிட்டரின் 12% அதை கண்டுபிடிச்சோன்னா அந்த வேல்யூ வந்து 150 லிட்டரில் எதற்கு சமம்னு கேட்குறாங்க. ஓகேவா. நான் 20% சமம். கிளியரா? சூப்பர்மா. பரவாயில்ல, ஆன்சர் பண்ணுறீங்களே. எல்லாமே ஸ்கூல் புக் சம் தான். ஓகேவா. ஸ்கூல் புக்கு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான் உங்களுக்கு நடத்துகிறேன். ஓகே. அடுத்தது 8வது கொஸ்டின். இந்த சம் தான் தொடர்ச்சியாக 2 வாட்டி கேட்டாங்க. போன வருஷம் எஸ்ஐ, அதுக்கு முன்னாடி எஸ்ஐ, போலீஸ்லையும் இதான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். 7வது புக்கில் இருக்குது. 600 X% என்பது 450 எக்ஸின் மதிப்பு என்ன? உங்கள் போன வருஷம் கொஸ்டின் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் தான் இருக்கும். பாருங்க 600 X% 450. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க 2 0க்கு 2 0 போயிடுச்சா? 6ஆல் அடிக்கலாமா? 7 6 42 மீதி 30 5 6 30. அப்போ X = 75. அவ்வளோதான். இந்த சம் தான் தொடர்ச்சியாக 2 வாட்டி கேட்டுகிட்டே இருக்காங்க எஸ்ஐயில். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சம் நீங்கள் பார்க்கலாம். கிளியரா? இந்த சம் எக்ஸாமில் கேட்ட சம் ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஓகேவா. அது பாருங்கள் 8 சம் பார்த்துருக்கோம். எல்லாம் ஒரே கண்டென்ட் தான் கொடுத்துருக்காலே அப்படியே கண்டுபிடிக்கணும். அடுத்து 9வது சம். 48 48% Z 64% எனில் Z மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? அங்கே பாருங்கள் கொடுத்துருக்கிறது அப்படியே எழுத போகிறோம். 48 48% 48 48% Z 64%. அப்போ இசட்டோட வேலை என்னன்னு கேட்குறாங்க. இங்கே கவனிங்களேன். இந்த 100 இந்த 100 அடிச்சிடலாமா? 16ஆல் அடித்தா இங்கே 3பா, இங்கே 4. இந்த 4 48 எவ்வளவு? 12. அப்போ 12 3 எவ்வளவு? 36 = Z.
அப்போ எதற்கு சமம் அப்படின்னா 36ங்கிற வேல்யூக்கு சமம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ இந்த மாடல் எல்லாமே அங்கே கொஷின் எப்படி கொடுத்துருந்தாலும் அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். கிளியரா? சீக்கிரம் பாருங்கள். சூப்பர்மா. அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்கள். 35,568 வகுத்தல், எதுவும் தெரியாது, ஆனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ் பர்சன்டேஜ் ஓகேவா? ஆஃப்னா பெருக்கல் 650 ஈக்குவல் டு 456. பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், 35,568 வகுத்தலாம் அப்படின்னா என்னது? எக்ஸ் பை 100ன்னு அர்த்தம், ஏன்னா பர்சன்டேஜ் இருக்குது. இன்ட்டு 650 ஈக்குவல் டு 456ன்னு வருமா? இது ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா என்ன வரும் பாருங்கள். 35,568 இன்ட்டு 100 இன்ட்டு 650 டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 456ன்னு வரும். கரெக்டா? ஓகே. மிஸ்டேக்காக இருக்கா? ஓகே, சாரி. இந்த இடம் இதோட கண்டினியூட்டி தானே 650. ஓகேவா? சாரிம்மா, கவனிங்க. 35,568 வகுத்தல், ஓகே, டிவிஷன் எக்ஸ் பர்சன்டேஜ், ஓகேவா? அப்படின்னா எக்ஸ் பை 100 ஆஃப் 650 ஈக்குவல் டு 456. ஓகேவா? ஓகே, இந்த இதோட கண்டினியூட்டி தான் இது. ஓகேவா? ஓகே, இப்போ பார்க்கலாமா? இதை அடித்தா 0, 5ஆல் அடித்தா 2, இங்கே என்ன வந்துடும்? 13. அப்போ 13x/2 வருமா? ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா என்ன இருக்கும்? 35,568 இன்ட்டு 2/13x ஈக்குவல் டு 456ன்னு இருக்குமா? அடுத்தது இந்த 2ஆல் அடித்தா அப்படின்னா 2 2 4, 2 2 4 8ன்னு வருமா? அடுத்தது வேறு எதில் அடிக்கலாம்? 35,568 13ஆல் அடித்து பார்க்கலாமா? 35,568 டிவிஷன் 13 2736 டிவைட் 228. ஓகே, கரெக்டாக வருது. அப்போ பாருங்கள், இந்த இதால் அடித்தோம் அப்படின்னா 13 13 26 2 வாட்டி, ஓகேவா? அப்போ 95, 7 13 91, 46, 2 13 3 13 39, 78. அப்போ 6 13 78 அடித்தாச்சா? அது இந்த 228லையும் இதையும் அடிச்சா எத்தனை வாட்டி வருங்க? ஒரு வாட்டி வருமா? அடுத்து 228 30னா 456. இப்போ 456னா 2 வாட்டி. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 12. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னப்பா? 12. அவ்வளோதான். அப்போ கொஸ்டின் ஃப்ளோவில் போகும்போது கரெக்டாக பார்க்கணும். ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் இருந்தாலும் நமக்கு ஆன்சர் வராது. ஓகேவா? பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சு. அப்போ எங்கே டிவிஷன் சொல்கிறாங்க, எங்கே மல்டிப்ளிகேஷன் சொல்கிறாங்கன்னு கிளியராக பார்க்கணும். ஓகேவா? பாருங்கள், இந்த கொஸ்டின் எல்லாமே டிஎன்பிசியில் ரீசெண்டாக எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான். பாதி கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கணும் அப்படின்ட்டு. பாருங்கள், 35,528 வகுத்தல் டிவிஷனில் இருக்குது. இங்கே எதுவும் தெரியலனா எக்ஸ்னு வச்சுக்கணும். எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 650. ஓகேவா? அப்போ எக்ஸ் பர்சன்டேஜ்னா எக்ஸ் பை 100, ஆஃப்னா அது பெருக்கல் 650. இதோட வேல்யூ தான் 456. அப்போ இது எல்லாத்தையும் இப்போ சால்வ் பண்ணால் நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன போயிடும்? 12ன்னு வரும். ஓகே, இந்த மாதிரி ஒரு சில சம் கொஞ்சம் கஷ்டமாகவும் கொடுப்பாங்க சால்வ் பண்ணுறதுக்கு. வேறு வழி கிடையாது, நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம படிக்கிறது எஸ்ஐ. ஓகே, எஸ்ஐங்கிறது ஒரு குரூப் 2 லெவல், குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் லெவல் போஸ்டிங்.
ஓகேவா? அப்போ போஸ்டிங் எவ்வளோ கெத்தாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொஸ்டினாக இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் 11வது கொஸ்டின். இதெல்லாம் ஈஸி தான், போடலாம், நீங்களே போட்டு சொல்ல பாருங்க. 80 75% 25% என்பது என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 80க்கு 75% கண்டுபிடிச்சி அதில் 25% சொல்லணும். சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் இந்த சம்க்கு ஆன்சரு சீக்கிரம் சொல்லுமா? இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. பாருங்க, கமெண்ட் அப்படியே ஸ்லோ ஆயிடுச்சு. மறுபடியும் 15. ஓகே, ஒருத்தவங்க தான் ஆன்சர் பண்றீங்க. 80 75% கண்டுபிடிக்கலாமா? அப்போ 25 அடிச்சா 3, இங்கே 4, இதை அடிச்சா 20. 20 3 எவ்வளோப்பா? 60. இதில் என்ன கேட்குறாங்க? 25% எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 60 × 25%. இதை அடித்தா 4, இதை அடித்தோம்னா நமக்கு 15. அவ்வளோதான். சூப்பர்மா, இப்போ தான் ஆன்சர் வருது. ஓகே, சூப்பர். அடுத்த 12வது கொஸ்டின் சொல்லுங்க பார்ப்போம். எக்ஸின் X% என்பது 25 எக்ஸ் என்பது டேஷ் ஆகும். இப்போ எக்ஸின் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு X% அப்படின்னா டிவைட் பை 100. இதோட வேல்யூ தான் 25. ஓகேவா? கவனிங்களேன், இந்த 100 இந்த சைடு போச்சுன்னா என்னோட மல்டிப்ளை ஆகிடுமா? அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 25 × 100ன்னு இருக்கும். இங்கே பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னால் என்ன மீனிங்? எக்ஸு ஸ்கொயரா. அப்போ என்ன பண்ணும்? இந்தாண்ட வேலைக்கு என்ன பண்ணும்? ஸ்கொயர் எடுக்க சொல்கிறாங்க. ஓகே, 2500. அப்போ ஸ்கொயர் கேன்சல் பண்ணால் இங்கேயும் ஸ்கொயர் எடுத்தால் நமக்கு கேன்சல் ஆகிட போகுது. 2500 எதோட ஸ்கொயரு? 50 ஸ்கொயர். ஓகேவா? 50 ஸ்கொயர் தான் என்னதுப்பா? 2500. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 50. அவ்வளோதான். கிளியரா? சூப்பர்மா, சூப்பர். அடுத்து 13வது கொஸ்டின். அதே சேம் கொஸ்டின் தான். 400 4% கண்டுபிடிக்கணும், 800 2% கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருமே போடலாம், ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் வரல பாருங்க, ஈஸியான சம் தானே. 400 4% 16. 800 2% 16. மைனஸ் கேட்குறாங்க. அப்போ 16 - 16 = 0. அவ்வளோதான். 2 எப்படிப்பா வரும்? 0ல் வரும். 12 2 எப்படி 12 2 வரும்? இதோட வேல்யூ 16, இதோட வேல்யூ 16. மைனஸ்னா என்னது? அப்போ 0 தானே. அவ்வளோதான். இப்போ 13 கொஷின் பார்த்தோம். 13 ஒரே மாடல் தான். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குற கொஸ்டின். பார்க்கலாமா? ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருக்கு ஏற்படும் இழப்பு எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். 10% 10%, ஓகேவா? அதாவது இந்த மாதிரி சேம் டேட்டா கொடுத்தாலே அது வந்து நஷ்டம்னு அர்த்தம். அந்த கொஸ்டினாதே நஷ்டம், லாஸ். ஓகேவா? இப்படி கொடுத்தா ரொம்ப சிம்பிள். a²/100 இதுதான் ஃபார்முலா. கொடுத்துருக்க வேலையை ஸ்கொயர் பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணும். அப்போ 10 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ? 100. அப்போ 100/100 அடித்தா அது 1% நஷ்டம். அப்போ இந்த மாதிரி சேம் டேட்டா கொடுத்தாலே அந்த கொஸ்டின் நஷ்டம். அது எப்படி பண்ணணும்? a²/100 கொடுத்துருக்க வேலையை ஸ்கொயர் பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணும். அடிக்கடி கேட்குற கொஸ்டின். 10 10 20 20 30 30 25 25 இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? என்ன கொடுத்தாலும் அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணும். அவ்வளோதான். சரிங்களா? ஸ்கொயர் பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணும்.
அடுத்து இதே சம்மில் டேட்டா மாறி மாறி கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், டேட்டா ஒரே டேட்டாவாக இருந்துச்சா போன சம்மு 10 10. இப்போ பாருங்கள், இப்போ மாறி மாறி இருக்கும். அப்போ இப்படி வந்தால் எப்படி சார் போடுறது அப்படின்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ஒய் பை 100. என்ன ஃபார்முலா? ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ஒய் பை 100. எப்போ சார் ப்ளஸ், எப்போ சார் மைனஸ் அப்படின்னா, அதிகரிக்கிறது அப்படின்னா ப்ளஸ்ஸு, குறைகிறது அப்படின்னா மைனஸ். பாருங்க, 30% அதிகரிக்கிறது அப்போ ப்ளஸ் 30, 20% குறைகிறது அப்போ மைனஸ் 20. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? மைனஸ். 30 20 பெருக்கினா எவ்வளோ? 600 டிவைட் பை 100. அப்போ பாருங்க, 30 மைனஸ் 20, இதை அடித்தோம்னா நமக்கு என்ன வரும்? 6ன்னு வரும். அப்போ 30 மைனஸ் 26 ஈக்குவல் டு 4%. அவ்வளோதான் ஆன்சர். அப்போ 2 சம்மு ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இந்த 2 மாடல் அடிக்கடி கேட்குற சம்மு. ஓகே, ஒரு மாடல் என்னன்னா சேம் டேட்டாவாக இருக்கும், 10 10 20 20 30 30 இப்படி இருந்தால் ஏ ஸ்கொயர் பை 100. இன்னொரு மாடலு 2 டேட்டா மாறி மாறி இருக்கும். இப்படி இருந்ததுன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ஒய் பை 100. ஒருவேளை இதில் எப்படி சார் லாபம் நஷ்டம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்கே வேல்யூ ப்ளஸில் வந்தால் அது ப்ராஃபிட், மைனஸில் வந்தால் அது லாஸ். அவ்வளோதான். கிளியரானு பாருங்கள் இந்த 2 சம்மும். ஏன்னா இந்த 2 சம்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஏதாவது புரியலனா டவுட்டாக இருந்தால் கேளுங்க. புரிஞ்சா 2 சம்மம்? போகலாமா? அடுத்தது ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்குமா? மூவ் பண்ணலாமா? தயவு செய்து ஏதாவது கமெண்ட் பண்ணு. புரியுது புரியல, போகலாம் நெக்ஸ்ட் சம் போகலாம், ஒன்றுமே சொல்ல மாட்டேற, அப்படியே இருக்கிற. நானும் எவ்வளோ நேரம் கத்துறது. இப்போ அடுத்த சம். ஓகேவா? ஒரு தேர்வில் ஏ என்பவர் பியை விட 25% அதிக மதிப்பெண்ணில் பெற்றுள்ளார். பி என்பவர் சியை விட 10% குறைவாக பெற்றுள்ளார். சி என்பவர் டியை விட 25% மதிப்பெண்ணில் பெற்றுள்ளார். அதாவது 4 பேர் கொடுத்துருக்காங்க. 4 பேருக்கும் மார்க்கை கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கொடுத்துட்டு இதில் ஒருத்தவங்களோட மார்க் மட்டும் கொடுத்துட்டாங்க. யார்? டியோட மார்க்கு. டி வந்து 500க்கு 320 மார்க் வாங்கியிருக்காராம். ஓகேவா? அப்போ கொஸ்டின் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். கொஸ்டின் வந்து டியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா டி தெரிஞ்சால் தான் சி போட முடியும், சி தெரிஞ்சால் தான் பி போட முடியும், பி தெரிஞ்சால் தான் ஏ போட முடியும். கரெக்டாக? அப்போ கொஸ்டினை நல்லா படிக்கணும். ஓகேவா? அப்போ பாருங்கள், ஏ பி சி டி. டியோட மார்க் எவ்வளோ? 320 மார்க்கு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ பாருங்கள், சி எப்படி சொல்லியிருக்காங்க? சி என்பவர் டியை விட 25% அதிகமாக பெற்றிருக்காராம். அப்போ 320 மார்க்கில் 25% எவ்வளோன்னு பாருங்கள். 4 இது அடித்தாலும் 80 மார்க்கு. அப்போ அதிகம் அப்படின்னா கூட்டிக்கணும். அப்போ 80 ஆட் பண்ணால் இவர் எவ்வளோ இருப்பார்? 400 மார்க்குன்னு இருப்பார். சி எவ்வளோ மார்க்கு? 400 மார்க்கு. ஓகேவா? அடுத்து பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். பி என்பவர் சியை விட 10% குறைவாக பெற்றுள்ளார். ஓகேவா? 400ல் 10%. 10 நாள் எவ்வளோப்பா? 40. ஓகேவா? 10 நாள் எவ்வளோ? 40. அப்போ குறைகிறதுங்கிறாங்க. குறைகிறதா மைனஸ் பண்ணும். 400ல் 40 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 360. ஓகேவா? அடுத்து ஏ என்பவர் பியை விட 25% அதிகமாக பெற்றுள்ளார். அப்போ 360 25% எவ்வளோன்னு பாருங்கள். 4 இதை அடித்தாலும் 90. அதிகம்னு சொல்கிறாங்க. அப்போ அதிகம்னா ஆட் பண்ணிக்கணும். அப்போ 90 ஆட் பண்ணால் 450. அவ்வளோதான். இப்போ 4 பேரோட மார்க்கும் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஏவோட மார்க் 450, பியோட மார்க் 360, சியோட மார்க் 400, டியோட மார்க் 320. ஓகேவா? புரிஞ்சுதான் பாருங்க. இந்த சம்மு புரிஞ்சுதான் பாருங்க. அப்போ இந்த மாதிரி பெருசாக கொஷின் கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ஈஸியான சம்மு. நீ கொஷின் பெருசாக இருக்குன்ட்டு அப்படி பயந்து ஓடிடக்கூடாது. அந்த கொஷினை படித்தா தான் உள்ளார என்ன கண்டென்ட் இருக்குன்னு தெரியும். நம்ம தான் கொஷினே படிக்கிறது இல்லையே, பெருசாக பார்த்தோன்னே ஓடிடுறது. ஓகேவா? நம்ம பெருசாக இருக்கிற கொஷின்லாம் பயப்படக்கூடாது, படித்து பார்த்தா ரொம்ப மொக்கையாக இருக்கும். ஓகே, அடுத்த பாருங்க.
ஒரு குடும்பம் பொங்கல் கொண்டாட்டத்திற்காக வீட்டை சுத்தம் செய்வதற்காக வேலையை 1:2:3 என்ற விதத்தில் பகிர்ந்து கொண்டனர் எனில் வேலையில் ஒவ்வொரு பகுதியும் சதவீதமாக வெளிப்படுத்துவோம். அப்போ ரொம்ப சிம்பிள். இங்கே மொத்தம் எத்தனை 2 3 5 6 மொத்த வேலை 6. அதில் ஃபஸ்ட்டு வேலை 1/6 இதோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அடுத்தது 2/6 இதோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அடுத்தது மூணாவது பார்ட்டு 3/6 இதோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் கொஸ்டின். அதாவது 3 பங்காக பிரிச்சுருக்காங்களா, அப்போ ஒவ்வொரு பங்கும் எத்தனை பர்சன்டேஜும் கேட்குறாங்க. அப்போ மொத்தம் 6 வேலை, அதில் ஒரு வேலைங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ், மொத்தம் 6 வேலை, அதில் 2 வேலைங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ், மொத்தம் 6 வேலை, அதில் 3 வேலைங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ். ஓகேவா? சரி பார்க்கலாமா. 2ஆல் அடித்தா 3, இங்கே 50, இது அடித்தா 16 3 48, பேலன்ஸ் 2/3. அப்போ ஆன்சர் 16 2/3 பர்சன்டேஜ். அடுத்து இங்கே பார்க்கலாமா. 2ஐயும் 6ஐயும் அடித்தா 3, 3ஐயும் 100ஐயும் அடித்தா 33 1/3. ஓகேவா? அடுத்து 3ஐயும் 6ஐயும் அடித்தாலும் 2ஐயும் 100ஐயும் அடித்தாலும் 50%. அவ்வளோதான். அப்போ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து 16 2/3 பர்சன்டேஜ், ரெண்டாவது பார்ட் வந்து 33 1/3 பர்சன்டேஜ், மூணாவது பார்ட் என்னது 50%. அவ்வளோதான். புரியுதான்னு பாருங்க. அடுத்து இந்த சம் அடிக்கடி கேட்பாங்க. இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா, நிறையா வாட்டி கேட்பாங்க. ஒரு எண்ணின் 60%லிருந்து 60ஐ கழித்தால் 60 கிடைக்கும். இந்த சம் அடிக்கடி கேட்பாங்க. ஓகேவா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸிங்க. பாருங்க, ஒரு எண் நமக்கு தெரியாது, அப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா. ஒரு எண்ணின் 60%, எக்ஸாட 60%, இதிலேருந்து என்ன சொல்கிறாங்க, 60ஐ கழித்தால் 60 கிடைக்கும். இங்கே நம்ம ஒன்றுமே பண்ணல, அங்கே கொஸ்டினில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுகிறோம். ஓகேவா? ஒன்றுமே பண்ணல, அந்த கொஸ்டினாக பண்ணுறோம், அப்படியே எடுத்து எழுதுகிறோம். சரி பார்க்கலாமா. 0க்கு 0 அடிச்சிடலாம். 2ஆல் அடித்தா இங்கே 3, இங்கே 50, இதுக்கு மேலே எதுவும் அடிக்க முடியாது. அப்போ என்ன வரும் பாருங்கள், 3x மைனஸ் 50 × 60 எவ்வளோ வரும், 3000. சாரி, ஒரு 0 5 தானே இருக்கும், 300. ஓகேவா? எவ்வளோ வரும், 300. சாரிப்பா, 0க்கு 0 போச்சு, 2ஆல் அடித்தா 3, இங்கே 5. ஓகேவா? அப்போ 3x ஓகேவா மைனஸ் 300, 5 ஈக்குவல் எவ்வளோ இருக்கும், 60ன்னு இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், கீழே இருக்க வகுத்தல் 5 இந்த சைடு போச்சுன்னா என்னோட பெருக்கல் ஆகிடுமா. அப்போ 3x மைனஸ் 300 ஈக்குவல் டு 5 60 300. ஓகேவா? இந்த மைனஸ் 300 அந்தாண்ட போச்சுன்னா என்னிடம் ப்ளஸ் 300 ஆகிடும். அப்போ 3x ஈக்குவல் டு 600. அப்போ x ஈக்குவல் டு எவ்வளோ வரும், 200. அவ்வளோதான் ஆன்சர். இந்த சம் அடிக்கடி கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஒன்றுமே கிடையாது, கொஸ்டினில் என்ன எடுக்கும் அது அப்படியே டேட்டாவை மாத்திரம். பாருங்கள், ஒரு எண்ணின் எக்ஸ் 60%, 60ஐ கழித்தால் 60 கிடைக்கும். அவ்வளோதான். இதை அப்படியே சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வரும் 200. கிளியரா? ஏன்னா இந்த சம் அடிக்கடி கேட்பாங்க, ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. கிளியரா? ஓகே. அடுத்து இதே மாடலில் இன்னொரு சம் இருக்கும், இருங்க வேறு அதை காமிக்கிறேன். இங்கே இருக்கு பாருங்கள். ஒரு எண்ணின் 75%உடன் 75ஐ கூட்டினால் அதே எண் கிடைக்கும். ஓகேவா? இந்த சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பார்ப்போம். இந்த சம்முக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம், ஆன்சர் பண்ணுறீங்களான்னு. அதே சேம் மாடல் தான், அங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ், வேறு ஒன்றும் கிடையாது. சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த சம்முக்கு நீங்கள் ஆன்சரு. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்பாங்க, அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. 300 சூப்பர்பா. பார்க்கலாமா. ஒரு எண்ணின் தெரியாது 75%, 75ஐ கூட்டினால் அதே எண் கிடைக்கும். பாருங்கள், இது அடிக்கலாமா. 25ஆல் அடித்தா இங்கே 3, இங்கே 4. அப்போ என்ன வரும் பாருங்கள், 3x 3x
4 into 75 எவ்வளோ வரும்? 75 75 150 300 டிவைட் பை 4 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்குமா? அப்போ 3x ப்ளஸ் 300 இந்த 4 இங்கே பொசிஷன் மல்டிப்ளை ஆகிடுமா? 4xன்னு வந்துடும். அப்போ 4xல 3x போச்சுன்னா எக்ஸு. அப்போ ஆன்சர் 300. அவ்வளோதான். அப்போ அந்த நம்பர் என்னன்னா 300. அப்போ இந்த சம்மும் போன சம்மும் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குற சம், இம்பார்ட்டன்ட் சம். ஓகே, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த சம்மம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்து 19வது சம் பாருங்க. ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர் ஆகும். தற்போது 30% தண்ணீர் நிரம்பி உள்ளது எனில் 50% தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர்கள் தேவை? ஓகே, கவனிங்க. மொத்தமே அந்த டேங்கோட லிட்டர் வந்து 50 லிட்டராம். ஐயா, 50 லிட்டரில் 50%. ஓகே, 50 லிட்டரில் 50%னா எவ்வளோ வர போகுது? 25 லிட்டர். இதுதான் பாதிக்கு பாதி. கரெக்டாக? 25 லிட்டர் 25 லிட்டர். ஆனால் அந்த டேங்க்கில் 30% தான் தண்ணி நம்பியிருக்கான். நமக்கு எவ்வளோ? 50% தண்ணி நிரம்பணுமா? அப்போ இன்னும் எத்தனை லிட்டர் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ 50ல் 30% எவ்வளோன்னு பாருங்கள். 15 லிட்டர் நிரம்பியிருக்கு. அப்போ 15 லிட்டர் தண்ணி தான் என்னது நிரம்பியிருக்கு. நமக்கு எவ்வளோ கேட்குறாங்க? 50% தண்ணி நிரம்பணுமா? அப்போ 50% எவ்வளோ? 25 லிட்டர். அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா எத்தனை லிட்டர் நிரம்பணும்? 10 லிட்டர். அவ்வளோதான். இதுதான் கொஸ்டின். ஓகேவா? கிளியராமா? மா என்னம்மா மொக்க கொஸ்டின்மா. ஓகே, ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள், ஒரு டேங்க் வந்து 50 லிட்ரு, அதில் 50% என்னது தண்ணி ஃபில் பண்ணுமா? அப்போ 50 லிட்டர் 50%னா பாதிக்கு பாதி 25 லிட்டர். ஓகேவா? ஆனால் அந்த டேங்க் எவ்வளோ ஃபில் ஆயிருக்கான்? 30% தான் ஃபில் ஆயிருக்கான். அப்போ 50ல் 30% எவ்வளோ வரும்? 15 லிட்டர் தான் ஃபில் ஆகிருக்குது. நமக்கு எவ்வளோ லிட்டர் ஃபில் ஆகணும்? 25 லிட்டர் ஃபில் ஆகணும். அப்போ 25 லிட்டர் வரும்னா இன்னும் எவ்வளோ லிட்டர் ஆட் பண்ணோம்? 10 லிட்டர் ஆட் பண்ணோம். அதுதான் கொஸ்டின் கேட்குறாங்க. இன்னும் எத்தனை லிட்டர்கள் தேவை? 10 லிட்டர். புரியுதா? என்ன ஓரளவு கஷ்டமான கொஸ்டின்லாம் போடுறீங்க, இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்லாம் மிஸ்டேக் பண்ணுறீங்க, போட மாட்டீங்க. ஓகே, அடுத்து 20 பார்த்தாச்சு. அடுத்து 21வது கொஸ்டின், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, இருக்கிறதுலே நமக்கு என்னது ரொம்ப அதிகமாக கேட்குற கொஸ்டின் இதுதான். பர்சன்டேஜில் அதிகமாக கேட்குற கொஸ்டின் இதுதான். ஓகேவா? பார்க்கலாமா? இதில் நம்ம 2 சம் பார்ப்போம். ஒன்று அதிகம், ஒன்று குறைவுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், பியின் வருமானம் கியூவின் வருமானத்தை காட்டிலும் 25% அதிகம். இது ஒரு கொஷினு. இன்னொரு கொஷினு, பியின் வருமானம் கியூவின் வருமானத்தை காட்டிலும் 25% குறைவு. அப்போ அதிகம்னு ஒரு கொஷின் வரும், குறைவுன்னு ஒரு கொஷின் வரும். ஓகே, ரொம்ப சிம்பிள். அதிகம்னு வந்தால் R/100 + R × 100, R/100 + R × 100. குறைவுன்னு வந்தால் R/100 - R × 100. இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே கிடையாது. R/100 + R × 100, R/100 - R × 100. ஓகேவா? ஆறுங்கிறது அவங்க கொடுத்துருக்க சதவீதம். அப்போ பாருங்கள், 25 100 + 25 125 × 100. ஒரு 25 25, 5 25 125, 5 100 அடித்தா 20%. கிளியரா? இங்கே 25, 100ல் 25 போச்சுன்னா 75 × 100. 25 75 அடித்தா 3, 3 100 அடித்தா 33, 1/3. இந்த 2 சம்மும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான சம்மா. ரொம்ப சிம்பிள். அதிகம்னா கூட்டிக்கணும், குறைவுனா மைனஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இந்த 2 சம் புரியுதான்னு பாருமா டக்குடு. கிளியரா? அடுத்த போகலாம்.
புரியுதா இந்த சம் பாருங்க டக்குன்னு. அதிகம் குறைவு நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்மு. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், எக்ஸாம் அடிக்கடி கேட்குற சம்மு. ஓகேவா, ஈஸியான கொஷின் தான். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான கொஷின் கொடுத்துருவாங்க. ஆனால் இதில் தான் பசங்க எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. இந்த மாதிரி பேசிக் கொஷின் கொடுத்தா தான் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 4 வேலையை கொடுத்துட்டு இதில் எது பெருசு எது சின்னதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா, இந்த மாதிரி சம் கொடுத்தா தான் பசங்க மாட்டிக்கிறாங்க, போட தெரியல, போட மாட்டுறாங்க. அதுக்கு தான் நான் இந்த டாபிக் ஆரம்பிக்கும் போதே இந்த பேசிக் சொல்லி கொடுத்தேன். என்னது, ஒரு வேல்யூ எப்படி பர்சன்டேஜாக மாற்றணும், ஒரு பர்சன்டேஜை எப்படி வேல்யூவாக மாற்றணும். ஓகேவா, சரி இப்போ பார்க்கலாமா? ஒரு 4 வேல்யூ கொடுத்துருக்காங்க. 4 வேல்யூ கொடுத்துட்டு எது பெருசுன்னு கேட்டிருக்காங்க. சரி ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? 28%. அப்போ அதை வேல்யூவாக மாற்றணும் என்ன பண்ணணும், 100ஆல் டிவைட் பண்ணுமா? அப்போ 0.28ன்னு வரும். அடுத்து 2.8%. அப்போ என்ன வரும், ஏற்கனவே இங்கே ஒரு புள்ளி இருக்குது, இன்னொரு 2 புள்ளி இருக்குது. அப்போ 0.028ன்னு வரும். ஓகேவா, அடுத்தது 2/9. இதை டிவைட் பண்ணலாமா? புள்ளி வச்சா 0, 2 9 18, மறுபடியும் 20, 2 9 18, 0.22. அடுத்து லாஸ்ட் வேல்யூலேயே தான் இருக்குது. அப்போ அதை அப்படியே எழுதிக்கலாம் 0.25. இங்கே பாருங்கள், 4 என்ன பண்ணிட்டோம், வேல்யூவாக மாற்றிட்டோமா? நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, பெரியது எதுன்னு கேட்குறாங்க. அப்போ இருக்கலே எது பெருசு, 0.28. இதுதான் பெருசு. இதோட வேல்யூ என்னது, 28%. அப்போ ஆன்சர் என்னது, 28%. கிளியரா? இன்சம் பாருங்க கிளியரானு. அப்போ இந்த மாதிரி 4 வேல்யூ கொடுத்துட்டு பெருசு எது சின்னது எது, ஏறு வரிசையில் எழுதுக இறங்கு வரிசையில் எழுதுன்னு கேட்டால் எழுத தெரியணும். ஓகே, மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 20% ஆஃப் a plus b equal to 50% ஆஃப் b. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 2a minus b divided by 2a plus b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி பார்ப்போமா? 20% ஆஃப் a plus b, 20% ஆஃப் a plus b. அப்போ 20% இன்ட்டு a plus b ஈக்குவல் டு 50% இன்ட்டு பி. ஓகேவா, பாருங்கள், இந்த 100க்கு இந்த 100ஐயும் அடிச்சிடலாமா, இந்த 0க்கு இந்த 0ஐயும் அடிச்சிடலாமா? பேலன்ஸ் 2 இன்ட்டு ஏ 2a ப்ளஸ் 2b ஈக்குவல் டு 5b. ஓகேவா, இந்த ப்ளஸ் 2b இந்தாண்ட பொசிஷன் ஆகிடும், மைனஸ் ஆகிடுமா? அப்போ 2a ஈக்குவல் டு 3bன்னு வரும். இப்போ நம்பர்லாம் ஒரு சைடு, ஏபிசிலாம் ஒரு சைடு. அப்போ 2/3 ஈக்குவல் டு b/a. வேல்யூ வந்துருச்சா? அப்போ ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 2. ஓகேவா, சப்ஸ்டிட் பண்ணலாமா? பாருங்கள், 2a, ஏவோட வேல்யூ 3, 2 இன்ட்டு 3 மைனஸ் b, பியோட வேல்யூ 2, 2 இன்ட்டு 3 ப்ளஸ் 2. அப்போ 6ல் 2 போயிடுச்சுன்னா 4, 6 + 2 8. இதை அடித்தா 1/2. இதையும் பண்ணால் 0.5. அவ்வளோதான். இங்கே ஒன்றுமே பண்ணல, கொஷின் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதி கேன்சல் பண்ணுறோம், அவ்வளோதான். அடுத்து 25. இந்த சம் நீங்கள் போட்டு சொல்லுங்கள். இந்த சம் உங்களுக்கு உண்டான சம், அதே சேம் கொஷின் தான். ஓகேவா, நீங்கள் போட்டு சொல்லுங்கள் பார்ப்போம், பார்க்கலாம் போன சம் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு. இந்த சம் போட்டிங்கன்னா போன சம் புரிஞ்சுன்னு அர்த்தம்.
ஆன்சர் பண்ண பாபா இந்த சம்க்கு. நீங்கள் சம் போட்டிங்க அப்படின்னா போன சம் புரிஞ்சுன்னு அர்த்தம். போன சம் என்னவோ அது அப்படியே போட வேண்டியதான். ஓகேவா? 50% ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய், 30% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், 50% எக்ஸ் மைனஸ் ஒய், 30% எக்ஸ் ப்ளஸ் ஒய். இந்த 100 கேன்சல் ஆகிடுமா? ஒரு ஜீரோ அடிச்சிடலாமா? 5x மைனஸ் 5y ஈக்குவல் டு 3x ப்ளஸ் 3yன்னு வரும். கரெக்டாக? இப்போ எக்ஸ்லாம் ஒரு சைடு, ஒய்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடுங்க. இந்த 3x இந்த வந்தால் மைனஸ் ஆகிடுமா? 5xல் 3x போயிடுச்சுன்னா 2x. இந்த மைனஸ் 5 அந்த போயிடுச்சுன்னா ப்ளஸ் ஆகிடுமா? 8y. இப்போ எக்ஸ்லாம் ஒரு சைடு, நம்பர்லாம் ஒரு சைடு. அப்போ எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு 8/2. இது அடிக்கலாமா? 1 இங்கே என்ன வரும்? 4. அப்போ எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 1. கண்டுபிடிச்சோமா? இப்போ நமக்கு என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, எனில் ஒய் என்பது எக்ஸில் எத்தனை சதவீதம் சமம்னு கேட்குறாங்க. அதாவது ஒய்யோட வேல்யூ எக்ஸில் எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க. அதாவது இந்த 4ல் இந்த 1 எவ்வளோ சதவீதம்னு கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், 4ல் 1 எவ்வளோ சதவீதம்? 25%. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகேவா? புரியுதா? பாருங்க, யாருமே ஆன்சர் பண்ணல, ஒருத்தர் கூட ஆன்சர் பண்ணல. இப்போ தான் ஒரு கமெண்ட் வருது, ராகவன் 25%. ஏன்? ஈஸியான கொஷின் தானே, நடத்திட்டு தானே கொடுக்குறேன், ஏன் போட மாட்டீங்க? ஏமா என்னாச்சு? புரிஞ்சுதா செம்ம? ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்த கொஷின் பாருங்கள். இரு எண்களுக்குடைய வித்தியாசமானது அவற்றில் பெரிய எண்ணின் 20% ஆகும். சிறிய எண் 20 எனில் பெரிய எண் என்ன? அப்போ இந்த மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட்டாக கொஷின் கொடுக்கும்போது பசங்க தப்பு பண்ணுறாங்க, நிறையா பண்ணுறாங்க. சம் போடவே மாட்டுறாங்க இந்த மாதிரி கொஷின்லாம் கொடுத்தா. ஓகேவா? ஆனால் ரொம்ப ஈஸி தான், அங்கே கொஷினை புரிஞ்சுக்கிட்டால் போதும். இரு எண்களுக்குடைய வித்தியாசம்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2 நம்பரோட வித்தியாசம். ஓகேவா? இங்கே ஒரு நம்பர் இருக்கும் போது இங்கே ஒரு நம்பர் இருக்குது, அதோட வித்தியாசம் எப்படி இருக்குதா? பெரிய எண்ணில் 20%ங்கிறாங்க. இதுதான் கண்டென்ட்டு. ஓகேவா? கொஷின். இப்போ பாருங்கள், நமக்கு சிறிய எண் கொடுத்துட்டாங்க, பெரிய எண் தெரியாது. அப்போ பெரிய எண் தெரியலான்னு வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? சிறிய எண் என்னது? 20. ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ வித்தியாசம்னா மைனஸா? எக்ஸ் மைனஸ் 20. இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, பெரிய எண்ணில் 20%. பெரிய எண்ணை நம்ம என்ன வச்சுக்கிறோம்? எக்ஸ்ன்னு வச்சுருக்கோமா? அப்போ எக்ஸ் இன்ட்டு 20%. இவ்வளோ தான் இந்த கொஸ்டினே, வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கு உண்டான மீனிங்கே இவ்வளோ தான். சரி பாருங்கள், இதை அடித்தா 1, இதை அடித்தா 5. அப்போ என்ன இருக்கும்? எக்ஸ் மைனஸ் 20 ஈக்குவல் டு எக்ஸ் பை 5ன்னு இருக்கும். ஓகேவா? இந்தாண்ட இருக்க எக்ஸ் பை 5 இந்தாண்ட வந்தால் என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடுமா? அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பை 5 ஈக்குவல் டு இந்த மைனஸ் 20 அந்தாண்ட போயிடுச்சுன்னா ப்ளஸ் 20 ஆகிடும். ஓகே, பாருங்களேன், இந்த 5 இங்கே போகுமா? 5xல் எக்ஸ் போயிடுச்சுன்னா 4x. இந்த 5 இங்கே போகுமா? 5 இன்ட்டு 100, 20 எவ்வளோப்பா? 100. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 100 4ஆல் அடித்தோம்னா 25. அவ்வளோதான். அப்போ பெரிய எண் என்ன அப்படின்னா 25, வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? அப்போ பெரிய எண் தெரியாது எக்ஸு, சின்ன எண் அவங்களே கொடுத்துட்டாங்க 20. ரெண்டுத்துக்குள்ளே டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கணுமா? பெரிய எண்ணில் 20%. அவ்வளோதான். அப்படியே சால்வ் பண்ணால் நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும், பெரிய எண் கிடச்சிரும் 25. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 27, 28,
29, 30, 31, 33, 34, 35, 36, 37, ஐயோ 39. இதுவே என்ன இத்தனை கொஷின் இருக்கா பர்சன்டேஜ் பாருங்கள். பர்சன்டேஜில் மட்டுமே நம்ம 80 கொஷின் கிட்டத்தட்ட நம்ம பார்க்குறோம். ஓகே, இந்த ஒரு டாப்பிக்கு மட்டும் 80 சம் பார்க்குறோம். சார் ஏன் சார் இவ்வளோ பார்க்குறோம் அப்படின்னா, இந்த டாபிக் எல்லாம் ஈஸியான டாபிக் தான், ஆனால் இவ்வளோ கண்டென்ட் பார்க்கணும். இவ்வளோ நம்பர் இவ்வளோ கொஷின் நீங்கள் பார்த்தா தான் அங்கே எக்ஸாமில் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா, பாருங்கள் இந்த டாபிக் மட்டும் நம்ம 80 சம் பார்க்குறோம். ஓகேவா, ஒவ்வொரு சில டாப்பிக்கு தேவையான சம்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்றோம். ஓகே, ஒரு டாப்பிக்கில் அதிகமாக இருக்கும், ஒரு டாப்பிக்கில் கம்மியாக இருக்கும். ஓகேவா, அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். பாருங்கள் இந்த டாப்பிக்கில் மட்டும் நம்ம 80 சம் கிட்டத்தட்ட பார்க்குறோம். சரிங்களா, சரி ஓகே. அடுத்த சம் பாருங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதுவும் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். ஒரு மாணவன் ஒரு எண்ணுடன் 5/3 என்ற எண்ணிற்கு பதிலாக 3/5 பெருகிவிட்டான் எனில் ஏற்படும் சதவீத பிழையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்போ இந்த மாடல் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இங்கே ஒரு வேல்யூ இருக்குன்னா அது அப்படியே தலைகீழ கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 7/3 அப்படின்னா 3/7, 9/5 அப்படின்னா 5/9, இந்த மாதிரி தான் கொஷின் கேட்பாங்க. ஓகேவா, அப்போ இந்த மாடல் கொஷின் கேட்டால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்க 2 நம்பர் என்ன நம்பரு, ஒன்று 5, இன்னொன்று என்னது 3. ஒரு நம்பர் என்னது 5, இன்னொரு நம்பர் என்னது 3. இது ரெண்டுத்தையும் பெருக்கி வச்சுக்கோங்க. 5 × 3 எவ்வளவு, 15. இந்த வர ஆன்சரை இந்த 2 நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணுங்க. 5/3 × 15, 3/5 × 15. இதை அடித்தா 5, 5 5 எவ்வளோப்பா 25. இதை அடித்தா 3 3 எவ்வளோப்பா 9. ஓகேவா, கவனிங்க இந்த டிஃப்ரென்ஸ், இதோட வித்தியாசம் 25க்கு 9 வித்தியாசம் எவ்வளோ 16. அதை மேலே போட்டுக்கோங்க. கீழே சரியான எண், சரியான எண்ணு நீங்கள் கொஸ்டின் படிக்கும்போது தெரியும். ஒரு மாணவன் ஒரு எண்ணுடன் 5/3 என்ற எண்ணிற்கு பெருக்குவதற்கு பதிலாக, அப்போ இதுதான் கரெக்டான எண். 5/3 பெருக்கிருக்கணுமா, அப்போ 5/3 வேல்யூ எவ்வளவு 25. அதை கீழே போட்டுக்கோங்க × 100. அவ்வளோதான், கொஷின் முடிஞ்சிருச்சு. இதை அடித்தா 4, 16 நாள் எவ்வளவு 64%. அவ்வளோதாம்மா. பா இந்த 80 கொஷின் தான் பிடிஎஃப் ஆல்ரெடி குரூப்பில் கொடுத்துட்டேனேப்பா. நேற்று ஒரு பிடிஎஃப் கொடுத்தனா, இன்றைக்கி ஒரு பிடிஎஃப் கொடுத்தேன், ரெண்டுமே குரூப்பில் கொடுத்துட்டேனே. குரூப்பில் இருக்கீங்களா? ஆ, அப்போ இந்த மாடல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். சரியா, ஓகே. அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்து 28வது சம். ஒரு எண்ணின் 75%க்கும் அதே எண்ணின் 60%க்கும் இடையே உள்ள வித்தியாசம் 82.5 எனில் அந்த எண்ணின் 20% காண்கன்னு கேட்குறாங்க. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எண்ணோட 75%க்கும் 60% உள்ள வித்தியாசம். அப்போ வித்தியாசம்னா என்னது, மைனஸ் பண்ணணுமா? இந்த டிஃப்ரென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளவு 15%. இந்த 15% எவ்வளோவா 82.5. அப்போ அந்த எண்ணின் 20% காண்க. அப்போ ஃபஸ்ட்டு அந்த எண்ணை கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த எண்ணுனா 100%. இங்கே ஒரு புள்ளி இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிட்டு இங்கே ஒரு 0 சேர்த்துக்கலாம். சரியா, அப்போ 50ஆல் அடித்தா இங்கே 3, இங்கே 2. இதை 3ஆல் அடித்தோம்னா 2 3 6, 7 3 21, 5 3 15. அப்போ 275 × 2 500, 550. அப்போ அந்த எண் கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு அந்த எண் கேட்கல, அந்த எண்ணில் 20% என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 550க்கு 20% என்னன்னு பாருங்கள், 110 ரூபா, 110. ஓகேவா, அமௌண்ட் சாரி 110 ரூபாவில் அந்த எண்ணெய் எவ்வளோ 110. புரியுதான்னு பாருமா. கிளியரான்னு பாரு. அப்போ ஒரு எண்ணு இந்த எண்ணு ரெண்டு வித்தியாசம் 82.5.
அப்போ கண்டுபிடிச்சி அதில் என்ன கேட்குறாங்க 20%. அப்போ அந்த எண்ணை கண்டுபிடிச்சி அது 20% பார்க்குறோம். அவ்வளோதான். அடுத்து 29வது கொஸ்டின் பார்க்கலாமா? ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 5:3. தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவர்களும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதத்தை காண்க. ஓகே, பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டின் வந்து மொட்டையாக கொடுத்துருக்காங்க, எந்த வேலையுமே கொடுக்கல. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் எப்படி சார் போடுறது அப்படின்னா, கவனிங்க, இங்கே என்ன ரேஷியோ இருக்கோ அதை 100ஆல் பெருக்கி வச்சுக்கோங்க. என்ன ரேஷியோ? 5:3. அப்போ மொத்தம் 8. 8 × 100 800. அப்போ 5னா எவ்வளோ வரப்போகுது? 500. 3னா எவ்வளோ வரப்போகுது? 300. ஏன் அப்படின்னா 100ஆல் பெருக்குனா எந்த வேலையுமே அது, ஏன்னா சதவீதம்னாலே 100 தான். அப்போ அதால் பெருக்கும்போது வேல்யூ தப்பாகாது. ஏன்னா இவங்க வேல்யூவே கொடுக்கல, அதனால் நம்மளா ஒரு வேல்யூ வச்சுக்க போகிறோம். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி சம்ஸு எதுவுமே இல்லாமல் மொட்டையாக கொடுத்தாங்க அப்படின்னா 100ஆல் பெருக்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், மாணவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? 500 பேர் இருக்காங்க. மாணவிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க? 300 பேர் இருக்காங்க. அதில் 16% ஃபெயில் ஆகிட்டாங்களாம், கேர்ள்ஸில் 8% ஃபெயில் ஆகிட்டாங்களாம். நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா, பாஸ் ஆனவங்க எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ பார்க்கலாமா? 500 பாய்ஸில் 16% ஃபெயில்னா மீதி 84% பாஸ். அப்போ 8 40 4 5 20 420 பேர். அடுத்து கேர்ள்ஸு 300ல் 8% ஃபெயில்னா பேலன்ஸ் இருக்க 92% பாஸ். அப்போ 300ல் 92%. 90 180 276 276. ஓகேவா? நமக்கு சதவீதம் கேட்குறாங்க. அப்போனா என்ன பண்ணோம்? டோட்டல் 800 பேர், அதில் பாஸ் ஆனவங்க எவ்வளோ பேர் பாருங்கள்? 400 600 696 பேர். அப்போ இன்ட்டு 100. 2 0க்கு 2 0 அடிச்சிடலாமா? 8 8 64, மீதி 56, 7 8 56. அப்போ என்னன்னா 87%. அப்போ 87% பேர் பாஸ். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக போட்டாச்சு. பாருமா, புரியுதான்னு பாருங்க. அடுத்து 30 பாருங்க. இந்த மாதிரி சம்ஸாக அடிக்கடி கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட் சம். சார் அப்போ இந்த சம்லாம் எங்கே சார் இருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா, எல்லாமே டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தான் ரீசெண்டாக. ஏன் சார் அந்த கொஸ்டின்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, அங்கே கேட்குறதா அப்படியே நம்ம கேட்பாங்க. ஓகேவா? அதனால் வந்து டிஎன்பிசியில் கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை நம்ம பார்த்துடணும். சரிங்களா? சரி பாருங்கள், 6:4:10 என்ற விகிதத்தை சதவீதமாக மாற்றுக. ஓகேவா? சதவீதமாக மாற்றுகன்னு கேட்டுருக்காங்க. அப்போ ஏற்கனவே ஒரு கொஷின் பார்த்தோம், ஒரு வீட்டின் வேலையை 3 பங்காக பிரிச்சுக்கிட்டாங்க. ஓகே, அந்த 3 பங்கு சதவீதம் பார்த்தோம்ல, அதே சேம் கான்செப்ட் தான். இங்கே பாருங்கள், டோட்டல் எவ்வளோ பாருங்கள்? 6 10 20. அப்போ 20ல் 6 எவ்வளோ சதவீதம்? அடுத்து 20ல் 4 எவ்வளோ சதவீதம்? அடுத்தது 20ல் 10 எவ்வளோ சதவீதம்? இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதே கொஸ்டின் தான் பாருங்கள். இதை அடித்தா 5 5 6 எவ்வளோ? 30%. இதை அடித்தா 5 5 4 எவ்வளோ? 20%. இதை அடித்தா 5 5 10 எவ்வளோமா? 50%. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது.